Hello everyone, hope you all are doing well. Welcome to new episode of Temple Diary. ஆக்சுவலாக எங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணுற டைம்லேயே அடிக்கடி கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டுருப்போம். அதை ஃபாலோ பண்ணுற வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog சங்கரன் கோயிலில் இருக்கிற சங்கர நாராயணர் டெம்பிளுக்கு போனதை பற்றி தான். மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் அம்மா அப்பா கூட மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் போகவே முடியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு வர்றது. நாங்கள் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் இந்த ஆர்டரில் சாமி கும்பிடுவோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கோயிலே ஓம் ஷேப்பில் சுற்றி வந்த ஒரு ஃபீல் இருக்கும். எப்படின்னா கோயிலுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போன உடனே பின்னாடி இருக்கிற நாகப்புத்தில் பால் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்து ஃபஸ்ட்டு சங்கரேஸ்வரர், அப்புறமா சங்கர நாராயணர், லாஸ்ட்டில் கோமதி அம்மாவை கும்பிட்டு முடிச்சுட்டு நவகிரகங்களை சுற்றிட்டு கொடிக்கம்பத்தில் விழுந்து எழுந்திரிச்சோம்னா நம்ம ஓமில் முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் எப்போயாச்சும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இதே ஆர்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அதே ஃபீல் வரும்னு நான் நினைக்கிறேன். கோயிலை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். சங்கன் பதுமன் அப்படின்னு 2 நாகர்களுக்கு நடுவில் எப்பயுமே சிவன் பெருசா விஷ்ணு பெருசாங்கிற சண்டை இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க பார்வதி கிட்ட முறையிட்டப்போ பார்வதி இதையே யூஸ் பண்ணி உலக மக்கள் எல்லாருக்கும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சிவனை நோக்கி தவம் பண்ணி உருவானது தான் சங்கர நாராயணர் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு நம்பப்படுது. இது போக இந்த அறைக்குள்ளே போன மாமன்னர் பூலித்தேவர் அதுக்கப்புறம் வெளியே வரலன்னும் தன்னை பிரிட்டிஷர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்ப தானே சங்கரன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கடைசியாக ஒரு வேண்டுகோள் வச்சதாக சொல்லப்படுது. உங்களுக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பாக அந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.